வணக்கம். சாப்டர் 11ல டிரான்ஸ்பரன்சி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 கிளாஸ் பார்த்திருக்கோம். டிரான்ஸ்பரன்சில இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்ல லாஸ்டா இருக்கக்கூடிய டூ கலர் பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி. இந்த 2 டிரான்ஸ்பரன்சி பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை அந்த டூ கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம், டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். A4 சைஸ்ல ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ரெக்டாங்கிள் டூல டபுள் கிளிக் பண்றேன். A4 சைஸுக்கு பாக்ஸ் கிடைக்கும். சர்டிபிகேட் வந்து A4 சைஸ் தான் இப்ப டிசைன் பண்ண போறோம். இதற்கு இன்சைட் 2 பாக்ஸ் தேவை. நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். கீபோர்ட்ல ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு கார்னர்ல இருந்து சைஸை ரெடியூஸ் பண்றேன். இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணும்போது 4 பக்கம் இருக்கக்கூடிய கேப் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது லெஃப்ட் ரைட்டு ஒரே மாதிரி இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். 4 பக்கமும் ஒரே மாதிரி தான் ஸ்பேஸ் தேவை. இன்சைட் இருக்க பாக்ஸை டெலிட் பண்றேன். 4 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்பேஸ் தேவை அப்படின்னா கான்டூர் டூல் தான் யூஸ் பண்ணணும். கான்டூர் டூல கிளிக் பண்ணி அந்த A4 சைஸ் பாக்ஸ்ல கிளிக் பண்ணி இன்சைட் மூவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல 2 பாக்ஸ் நமக்கு தேவை. ஸ்டெப் 2 கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். பட் இதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும். இந்த 2 பாக்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தேவை. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டு மறுபடியும் கான்டூர் பண்ணணும். கான்டூர் பண்ணும்போது இந்த 2 பாக்ஸும் ஜாயிண்டா இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அபார்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்சைட் இருக்க பாக்ஸ் உடைய கார்னர் வந்து வளைவா வரணும். ஷேப் டூல் எடுத்து அந்த நோடை மட்டும் கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். எடிட் கார்னர் ஆப்ஷன் வந்து லாக்ல இருக்கனால 4 கார்னரும் ஒரே மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வளைவு அவுட் சைடு இருக்கு, அது இன்சைடு வரணும். ப்ராப்பர்ட்டி பார்ல 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. டிஃபால்ட்டா நமக்கு ஆக்டிவ் ஆகிறது ரவுண்ட் கார்னர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கால்ப்டு கார்னர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சாம்ஃபர்ட் கார்னர். இதுல சென்டர் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அந்த வளைவு வந்து உள்பக்கமா வரும். இப்ப நம்ம வளைவா மாத்திர இந்த பாக்ஸ் செலக்ட்ல இருக்கு. கான்டூர் டூல் செலக்ட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் இன்சர்ட் பண்றேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தேவை. இதை ரைட் கிளிக் பண்ணி பிரேக் பண்ணிடுறேன். மேல இருக்க பாக்ஸ் செலக்ட் பண்ணி அதனுடைய பாயிண்ட் வந்து 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்சைட் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து 1 பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 2 பாக்ஸ்லயும் பாருங்க இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்கும். 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்ல லைனுக்கான ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்றேன். அவுட்லைன் பென்னுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். இந்த அவுட்லைன் பென்ல கார்னர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. டிஃபால்ட்டா நமக்கு ஆக்டிவ் ஆகுறது மைட்ரட் கார்னர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரவுண்ட் கார்னர். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேன். ஷார்ப்பா இருந்த எட்ஜ் வந்து ரவுண்ட் கார்னரா சேஞ்ச் ஆயிடும். ஓகே கொடுக்குறேன். இன்சைட் இருக்க பாக்ஸை 1.5 கொடுத்துட்றேன். A4 சைஸ் பாக்ஸை இன்னொரு காப்பி வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். இன்சைட் இருக்க A4 சைஸ் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐ டிராப்பர் கிளிக் பண்ணி டார்க் ப்ளூ ஃபில் பண்றேன். மூவ் பண்ணிருக்க இந்த A4 சைஸ் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐ டிராப்பர் எடுத்து இந்த ப்ளூ பிக் பண்ணி இங்க ஃபில் பண்றேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்க இந்த ப்ளூ கலர்ல டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி டூ கலர் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்றேன். இந்த டூ கலர் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சில சில ஆப்ஷன் ப்ரீ டிஃபைன்டா கொடுத்திருப்பாங்க. லாஸ்டா இருக்க எடிட் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்றேன். இதுல சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதாவது இதற்கு முன்னாடி நம்ம வெக்டார் பேட்டர்ன், பிட் மேப் பேட்டர்ன் இது 2 பேட்டர்னும் நம்மளா கிரியேட் பண்ணி டிசைன்ல யூஸ் பண்ணோம். பட் இந்த டூ கலர் பேட்டர்ன்ல நம்மளுடைய ஓன் பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. இதுல நிறைய வெரைட்டிஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு டைப் சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன்ல யூஸ் பண்ண அதே ஆப்ஷன்ஸ் தான். ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல மேனுவலா எடிட் பண்றேன். இப்போ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒயிட்டா இருக்க ஸ்பேஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடும். பேக்ல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியுது பாருங்க. கீபோர்டு P பிரஸ் பண்றேன். அந்த A4 சைஸ் பாக்ஸ் வந்து பேஜுக்கு சென்டர் ஆயிடும். இன்சைட் இருக்க பாக்ஸ் எல்லாமே பேக் சைடுல இருக்கு. கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுக்குறேன். இன்சைட் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்லயும் அதே பேட்டர்ன் நமக்கு தேவை. இதை இன்னொரு காப்பி வெளில மூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா அது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல அதுக்கு மேல தனியா இன்னொரு கலர்ல நமக்கு தேவை. ஸோ 2 காப்பி வச்சிருக்கேன். இன்சைட் இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் ஃபில் பண்ணிடுறேன். மூவ் பண்ண இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு லைட் கிரே ஃபில் பண்றேன். இதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி டூ கலர் பேட்டர்ன் கிளிக் பண்றேன். ப்ராப்பர்ட்டி பார்ல அதே டைப்பை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே சைஸ் அண்ட் அது எப்படி ரொட்டேட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் தேவை. அதற்கு ப்ராப்பர்ட்டி பார்ல காப்பி டிரான்ஸ்பரன்சி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேன். மவுஸ் பாயிண்டர் பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்ஸ்ல ஒரு கிளிக் பண்றேன். அதே சைஸ் கிடைச்சிடும். இப்ப ப்ராப்பர்ட்டி பார்ல இன்வெர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். அதாவது ஃபோர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் இது ரெண்டையுமே இன்வெர்ட் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். பேஜுக்கு சென்டர் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் இந்த 2 அவுட்லைனுக்கும் கோல்ட் கலர் அப்ளை பண்ணணும். கோல்ட் கலருக்கு நான் இந்த இடத்துல ஃபவுண்டைன் ஃபில்ல 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். அவுட்லைனுக்கு கோல்ட் கலர் ஃபில் பண்றதுக்கு அந்த அவுட்லைனை ஆப்ஜெக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 2 அவுட்லைன் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q அதோட ஷார்ட்கட். இந்த 2 அவுட்லைனும் ஃபில் ஆப்ஜெக்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கோல்டு கலர் ஃபில் பண்றது கலர் ஐ டிராப்பர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபவுண்டைன் ஷேடு தான் இங்க தேவை. கலர் ஐ டிராப்பர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பர்டிகுலரா ஒரு கலர் தான் நம்ம பிக் பண்ண முடியும். எடிட்ல காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி ஃபில் மட்டும் ஆக்டிவ் இருக்கு. ஓகே கொடுக்குறேன். இந்த கோல்டு கலர் அப்ளை பண்றேன்.
இப்ப 2மே பாத்தீங்கன்னா, மேல வந்து டார்க் கலர் இருக்கு. இன்சைட் இருக்க பாக்ஸ செலக்ட் பண்ணிட்டு மிரர் வெர்டிகலி ஆப்ஷன் யூஸ் பண்றேன். லைட் கலர் மேல ஃபிளிப் ஆயிடும். அவுட் சைட் இருக்க பாக்ஸ செலக்ட் பண்ணி ஃபவுண்டைன் கீழ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல ஒரு டிசைன் பிளேஸ் பண்ணலாம். அதுக்கு பேட்டர்ன் இருக்கக்கூடிய அந்த A4 சைஸ் பாக்ஸ கிளிக் பண்ணி வெளியில மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். டூப்ளிகேட் கிடைக்கும். இந்த A4 சைஸ் பாக்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல தேவை. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸ் டூல். ஷேப் டூல் எடுத்துட்டு மேல இருக்க இந்த கார்னர் நோட டபுள் கிளிக் பண்றேன். அந்த நோட் ரிமூவ் ஆயிடும். ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு. பிக் டூல் எடுத்துட்டு அதனுடைய சைஸை ரெடியூஸ் பண்றேன். இந்த 2 நோடுக்கு இடையில வளைவா சேஞ்ச் பண்றதுக்கு ஷேப் டூல் எடுத்து சென்டர்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல கன்வெர்ட் டு கர்வ். கன்வெர்ட் டு கர்வ் பண்ணும்போது இதை ஈஸியா வளைக்க முடியும். இந்த மாதிரி கர்வ் ஷேப் சேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிடுறேன். நம்பர் கீப்பர்ல ப்ளஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். அது மேலேயே இருக்கு. கார்னர்ல கிளிக் பண்ணி அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுல டிரான்ஸ்பரன்சி தேவையில்லை. டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிட்டு நோ டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிடுறேன். கலர் ஐ டிராப்பர் எடுத்து டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கலரை இங்க ஃபில் பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த 2 பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவுட்லைன் இருக்கு. 2யும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இங்க மூவ் பண்ணிடுறேன். அந்த டார்க் ப்ளூவா இருக்கக்கூடிய பாக்ஸ நம்பர் கீப்பர்ல ப்ளஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப நான் காப்பி பண்ணிருக்க இந்த பாக்ஸ்ல கோல்டு கலர் ஃபில் பண்ணணும். எடிட்ல காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் ஃபில் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இந்த கோல்டு கலர் தேவை. அதுல போய் ஒரு கிளிக் பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்றேன். நம்பர் கீப்பர்ல எகைன் ப்ளஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் இருக்கு. அதை சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோல்டும் இப்ப நம்ம பிளேஸ் பண்ண அந்த கோல்டு பாக்ஸும் அந்த கோல்டு டார்க்னஸ் வந்து இங்க இருக்கு. இங்க லைட்னஸ் இருக்கு. இதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்ல ஃபில்கான் ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்றேன். அந்த ஃபவுண்டைனை வந்து ரொட்டேட் பண்றேன். இப்ப பாருங்க டார்க் கலர் வந்து கீழே வந்துருச்சு. லைட் கலர் மேல வந்துருச்சு. இந்த 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். 4 ஆப்ஜெக்டும் செலக்ட்ல இருக்கு. ஷிஃப்ட் A4 சைஸ் பாக்ஸை செலக்ட் பண்ணி கீபோர்ட்ல B பிரஸ் பண்றேன். பாட்டம்ல அலைன் ஆகும். R பிரஸ் பண்றேன். ரைட்ல அலைன் ஆகும். பெஸ்ட் அவார்டுன்னு இந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி டிசைன் பண்ணலாம். எலிப்டிக்கல் டூல் செலக்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் டிரா பண்றேன். கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு டிரா பண்ணும்போது அதனுடைய வித் அண்ட் ஹைட் சேமா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாலிகான் டூல் செலக்ட் பண்ணி ஒரு பாலிகான் டிரா பண்றேன். அதோடைய சைஸ் வந்து 17 இருக்கு. ஷேப் டூல் எடுத்து அந்த நோட கிளிக் பண்ணி உள்ள மூவ் பண்றேன். ஸ்டார் மாதிரி கிடைக்கும். இதனுடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். பாலிகான் செலக்ட்ல இருக்கு. ஷிஃப்ட் ரவுண்டையும் செலக்ட் பண்ணி கீபோர்ட்ல CE பிரஸ் பண்றேன். இப்போ இந்த ஸ்டாரை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்டார் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக்ல மூவ் பண்றேன். ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐ டிராப்பர் எடுத்து இந்த ப்ளூ கலர் பிக் பண்ணி இங்க ஃபில் பண்றேன். இப்போ ஸ்டார் செலக்ட்ல இருக்கு. இந்த கோல்ட் கலர் எடிட் பண்றதுக்கு 2 கலர் தான் இங்க ஆக்டிவ்ல இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் கலர் ஷேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். டார்க்கர் ஷேட்ல ஒரு கிளிக் பண்றேன். புது நோட் கிடைக்கும். இங்க ஒரு நோட் கிடைக்கும். இது 2யும் கிராஸ் பண்றேன். இந்த மாதிரி நிறைய நோட் ஆட் பண்ணும்போது அந்த ஷேட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு ரிப்பன் மாதிரி பிளேஸ் பண்றதுக்கு மேனுவலா டிரா பண்ணலாம். அதர்வைஸ் காமன் ஷேப்ல பேனர் ஷேப் இருக்கும். இந்த இடத்துல டிரா பண்ணிடுறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் ஷேப் மட்டும் தேவை. பிக் டூல் செலக்ட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் கர்வ் பண்ணிடுறேன். இப்போ தேவையில்லாத ஷேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 நோடும் ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு 2 நோடையும் செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நோட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நோட செலக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டி பார்ல அலைன் நோட் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகும். இதுல அலைன் வெர்டிகல் ஆப்ஷன் ஆக்டிவ்ல இருக்கணும். ஓகே கொடுக்குறேன். இந்த 2 நோடையும் ஜாயின் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்ல க்ளோஸ் கர்வ் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கொஞ்சம் இதனுடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிடுறேன். சென்டர்ல ஒரு கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்றேன். இதுல கோல்ட் கலர் அப்ளை பண்றதுக்கு இதனுடைய டைரக்ஷன் கொஞ்சம் ரொட்டேட் பண்றேன். அதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்றேன். நம்பர் கீப்பர்ல பிரஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்றேன். ஷிஃப்ட் ரவுண்டை செலக்ட் பண்றேன். கீபோர்ட்ல C பிரஸ் பண்றேன். இந்த 2 ரிப்பனும் சென்டர் ஆயிடும். இந்த ஸ்டார் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ டூல் கிளிக் பண்ணி சென்டர்ல கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்து பெஸ்ட் அவார்ட்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் இந்த ரவுண்ட்ல பேஸ்ட் பண்றேன். ஷிஃப்ட் ரவுண்டை செலக்ட் பண்ணி கீபோர்ட்ல CE பிரஸ் பண்றேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்லயும் கோல்டு கலர் அப்ளை பண்றதுக்கு டெக்ஸ்ட் செலக்ட்ல இருக்கு. ஸ்டார்ல ஒரு கிளிக் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை ப்ராசஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டிசைன்ல 2 கலர் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணோம். இதே டிசைன்ல டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன்.
சென்டர்ல இருக்க இந்த பேட்டர்னை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி சூஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி சூஸ் பண்ணும்போது அதற்கான லைப்ரரிக்கான ஆப்ஷன் இங்க ஆக்டிவ் ஆகும். இதுல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி இங்க சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க சாம்பிள்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு டிசைன் செலக்ட் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார் இருக்க ஆப்ஷன் எல்லாமே நம்ம எடிட் டிரான்ஸ்பரன்சி சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லா டிரான்ஸ்பரன்சி நம்ம பார்த்திருக்கோம். அதே ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க கிரீன் கலர்ல நமக்கு டிசைன் தெரியுது. பட் ஸ்கிரீன்ல வந்து லைட் கிரேல தெரியுது. ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல இதற்கு முன்னாடி நம்ம கிரே கலர் கொடுத்துருந்தோம். அதனால அது கிரேல டிஸ்பிளே ஆகுது. இப்ப இங்க நான் கலர் சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க இங்க நம்ம என்ன கலர் சூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. லைட் கலர் சூஸ் பண்ணும்போது அந்த டைல்ஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் டிஃபரன்ஸ் தெரியல. டார்க் கலர் சூஸ் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல மிரர் டைல்ஸ் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி இந்த ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்றேன். இந்த டைல்ஸ் மெர்ஜ் ஆகக்கூடிய இடம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு பாருங்க. 20% கிரே செலக்ட் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதை ரொட்டேட் பண்ற மாதிரி மேனுவலா எடிட் பண்ணிக்கிறேன். இந்த எடிட் டிரான்ஸ்பரன்சில இருக்க ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பரன்சில யூஸ் பண்ண ஆப்ஷன் தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல டெக்ஸ்சருக்கான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம என்ன டைப் சூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த டெக்ஸ்சருடைய செட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப வேற ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து இங்க மாத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்து டெக்ஸ்சருடைய ரெசல்யூஷன் அண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபைலுடைய சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம இதனுடைய ரெசல்யூஷன் அண்ட் சைஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் சரி இந்த டெக்ஸ்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டா இருக்கு டெக்ஸ்ட் வந்து ரீடபிளா இல்ல அப்படிங்கும்போது சென்டர்ல ஒரு ஒயிட் மாதிரி கொடுத்துக்கலாம். சென்டர்ல கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிட்டு எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். கண்ட்ரோல் பேஜ் தான் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்றேன். டெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். அந்த ரவுண்ட் வந்து பேஜுக்கு சென்டரா இருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி எடிட் பண்ணிக்கிறேன். இப்ப பாக்குறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியும். இந்த கிளாஸ்ல 2 கலர் பேட்டர்ன் டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டும் பார்த்தோம். மொத்தம் 6 டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இந்த 6 டிரான்ஸ்பரன்சிலையும் ஃப்ரீஸ் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமனா இருக்கும். அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.